ஹலோ ஆல். ஒரு கம்பெனி எதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வருது, அப்படி வரதுனால என்னென்னலாம் அந்த கம்பெனிக்கு லாபம், பீப்புளுக்கு என்னென்னலாம் லாபம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பிகினரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் ஃபைனான்ஸ். முதல்ல எதுக்காக ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வராங்கன்னா அவங்களுக்கு ஃபண்ட் வேணும். ஓகேவா, அதுதான் மெயின். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். நானும் என்னுடைய ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷாப் ஓபன் பண்ணியிருக்கோம். அந்த ஷாப் பார்த்தீங்கன்னா நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான ப்ராஃபிட்ஸ் எனக்கு நல்லா வருது. ஓகேங்களா, இப்போ அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் யாருன்னா நானும் என்னோட ஃப்ரெண்டு 2 பேர் தான். நான் 50% ஷேர் போட்டிருக்கேன், அவன் ஒரு 50% ஷேர் போட்டிருக்கான். ஓகேவா, ஸோ அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல வரேன். அவன் 50% இன்வெஸ்ட்மெண்ட், நான் ஒரு 50% இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ 2 பேர் தான் ஓனரே. ஓகேவா, ஸோ நாங்கள் 2 பேர் தான் ஷேர் ஹோல்டர் அந்த கம்பெனிக்கு. எங்களுக்கு ஒரு தாட் வருது, என்ன இந்த ஷாப் நான் டெவலப் பண்ணலாம், இன்னும் ஒரு 2-3 பிரான்ச்சை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வருது. ஆனால் அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் வந்து எங்க கிட்ட இல்லை. ஸோ அதனால நானும் என்னுடைய ஃப்ரெண்டை என்ன டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கம்பெனியோட ஷேர்ஸை வந்து இன்னும் அதிகமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். இந்த 2 ஷேரா இருக்கிற நம்ம கம்பெனியை வந்து 100 ஷேரா மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணோம். ஸோ நான் ஒரு ஷேரு, அவன் ஒரு ஷேரு, மீதி 98 ஷேர் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா 100 ஷேர்ஸா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். முடிவு பண்ணிட்டு அந்த 98 ஷேரை வந்து பப்ளிக்கு வித்துடலாம், ஒரு ஷேரை வந்து 10,000 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஸோ ஒரு ஷேரை 10,000 ரூபாய்க்கு வித்தா 98 ஷேருடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 9,80,000 ரூபாய் கிட்ட வரும். ஸோ அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் வந்து எங்களுடைய பிரான்ச்சை வந்து டெவலப் பண்ணிட்டோம். ஓகேவா, அது குறிப்பிட்ட பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் ஹோல்டரா மாறிடுவாங்க இந்த குறிப்பிட்ட ஷாப். ஓகேவா, இதுதான் வந்து கான்செப்ட். இதனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா ஃபண்ட் வந்திருக்கு, எங்களை டெவலப் பண்றதுக்காக அந்த ஃபண்டை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ அந்த ஷேர் வச்சுட்டு இருக்கிற பீப்புளுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஷாப்ல வர லாபத்தை, ப்ராஃபிட்டை வந்து பிரிச்சுப்பாங்க. ஓகேவா, ப்ராஃபிட்டை பிரிச்சுக்கிறத ஷேர் ஹோல்டருடைய வேலையை. கரெக்டா, இப்போ 100 rupees எங்களுக்கு ப்ராஃபிட் வருதுன்னா ஆளுக்கு 1 ரூபாய் பிரிச்சுப்போம். ஓகேவா, ஃபார் ஈச் 1 rupee. இதே வந்து 1000 rupees ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா ஈச் 10 rupees சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். ஓகேவா, ப்ராஃபிட்டை பிரிச்சுக்கிறது தான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான பெனிஃபிட். சரி, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராஃபிட்ல இருந்து குறிப்பிட்ட ஒரு தொகையை எடுத்து ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்தா அதுக்கு டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்ல. ஓகேவா, நான் ஒரு கம்பெனி என்னுடைய ஷேர்ஸ் வந்து நான் பப்ளிக்கு விற்கிறேன்னு சொன்னல, நான் எப்படி விற்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு விண்டோ தான் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கம்பெனி வந்து புதுசா வந்து பப்ளிக்கு அவங்களோட ஷேர்ஸை வந்து விற்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்களோ அவங்க இந்த ஐபிஓ விண்டோ தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, இதுக்கு பேர் தான் பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிரைமரி மார்க்கெட் மூலியமா அவங்களோட ஷேர்ஸை வந்து பப்ளிக்கு கொடுக்கறதுக்கான முதல் ஸ்டெப் ஐபிஓ தான். சரியா, இப்போ ஷேர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க திடீர்னு அந்த ஷேர்ஸ் வந்து விற்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து திருப்பி என்கிட்ட வந்து அந்த கம்பெனி கரண்ட்டை வந்து இந்தாங்க உங்க ஷேரு, நான் வந்து அந்த ஷேர் திருப்பி உங்ககிட்ட வித்துறேன், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாது. ஏன்னா வந்து அது வந்து எல்லா டைமும் அந்த மாதிரி நடக்காது. அது சில சமயத்தில் தான் அந்த மாதிரி ஒரு கார்பரேட் ஆக்ஷன் நடக்கும். ஓகேவா, ஸோ அதனால அவங்களுக்கு காசு தேவைப்படும் போது அந்த ஷேர்ஸை வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறதுக்காக இருக்கிறது தான் செகண்டரி மார்க்கெட். அதுதான் வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஸோ இந்த 2 எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுனா வந்து பீப்புள் பையர்ஸ் வந்து வருவாங்க, செல்லர்ஸ் வருவாங்க. உங்ககிட்ட வந்து ஷேர்ஸ் இருக்கு, உங்களுக்கு விற்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்க விற்கலாம். அதில் வாங்குறவங்க நினைக்கிறவங்க அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வருவாங்க, அவங்க கிட்ட வந்து அவங்க ஷேர்ஸ் வந்து வாங்கிக்குவாங்க. இந்த செகண்டரி மார்க்கெட்டுவாங்க. ஸோ பீப்புளுக்கு என்ன பெனிஃபிட்னா, அந்த குறிப்பிட்ட கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அவங்களோட ஷேரோட பிரைஸ் வேல்யூ வந்து ஏறும். ஸோ இது வந்து சரியான நேரம், ஏன்னா வந்து இந்த ஷேர்ஸை விற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காசு தேவைப்படுதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த சமயத்தில் அந்த ஷேர்ஸை வந்து நீங்க இந்த எக்ஸ்சேஞ்சில் கொடுத்தீங்கன்னா அங்கே வேற ஒரு பையர் வருவாரு, அவங்க வந்து அந்த ஷேர்ஸ் வந்து வித்துடலாம். இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கான்செப்ட். இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஓகேவா, புதுசா வர்றது ஐபிஓ மூலியமா வரும், அதுக்கப்புறமேட்டு அதை வாங்கவோ விற்கவோ செய்யற ஒரு இடம் தான் வந்து செகண்டரி மார்க்கெட், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறது தான் வந்து நிறைய புரோக்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான அவுட்லைன். ஸோ குறிப்பிட்ட கம்பெனி ஃபண்ட் தேவைன்னு சொல்லிட்டு ஐபிஓ மூலியமா ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டாங்க, ஷேர்ஸை கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் தான். இப்போ நான் வந்து ஒரு ஷேர்ஸ் வந்து என்னோட கம்பெனி ஷேர்ஸை வந்து நான் பிரிக்கிறேன்ல, நான் பிரிக்கும் போது இந்த மாதிரி நான் 1, 2 அந்த மாதிரி பிரிக்க மாட்டேன். ஒரு 50% மேல இருக்கிற ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரொமோட்டர்ஸ் குரூப்போ ஓனர்ஸ் குரூப்போ எப்பவுமே வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குமே. சரிங்களா, ஏன்னா ஒரு டெசிஷன் மேக்கிங் இருக்கிறதா தான் மெஜாரிட்டி ஓட்டு வேணும். ஓகேவா, ஸோ யார் ஓட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது 50% மேல ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த ஓனரே வச்சுட்டு இருந்தா தான் டெசிஷன் வந்து பாஸ் ஆகும். சரியா, அதனால 50% மேல வந்து அவங்க தான் வச்சிருப்பாங்க. எப்பவுமே ஷேர்ஸ் வந்து கோடி கணக்காக தான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருப்பாங்க. ஷேர் மட்டுமே 100 கோடி ஷேர் இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஷேர் வந்து 100 ரூபாய்னா 100 கோடி ஷேர் எவ்வளவு வருது, அதுவே 10,000 கோடி ரூபாய் கிட்ட வரும். ஓகேங்களா, கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஸ்டாக் வேல்யூ மேலே ஏறும்போது அந்த ஸ்டாக் வந்து இவங்களும் தான் வச்சிருப்பாங்க, ஓனர் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாக் வேல்யூ ஏறும்போது அது வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து திருப்பி அதில் செகண்டரி மார்க்கெட்ல விற்கும் போது அவங்களுக்கு ஒரு காசு வரும். அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு அவங்க கம்பெனி டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்குவாங்க. ஓகே, பிகாஸ் அவங்களும் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் தான். கரெக்டா, அதை நம்ம மறந்துடக்கூடாது. அவங்க வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு பார்ட் தான் வந்து 15-20%, 30% தான் வந்து பப்ளிக் இஷ்யூல வந்து வச்சுட்டு இருப்பாங்க. மீதி காசு எல்லாமே, மீதி ஷேர்ஸ்லாம் வந்து அவங்க கண்ட்ரோல தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால இப்போ சம்டைம்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுது 1% இல்லை 0.5
25% ஆஃப் ஷேர்ஸை வந்து விற்கும்போது அவங்களுக்கு அது மூலமா லாபம் கிடைக்கும். ஸோ அதனால தான் ஒரு கம்பெனியோட ஷேர் வேல்யூ ரொம்பவே அதிகமாச்சுன்னா கூட அந்த ஓனர்ஸ்க்கு வந்து அந்த பெனிஃபிட் வந்து ரொம்பவே அதிகமாக தெரியும். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஷேர்ஸோடைய கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக வச்சிருப்பாங்க. அவங்க லார்ஜ் சங்க் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அவங்க கையில் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? இதுல வந்து நஷ்டம் ஏற்பட்டா யாருக்கு ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பீப்புளுக்கு தான் நஷ்டம் ஏற்படலாம். எதனாலனா அந்த பிசினஸோடைய ஷேர் ஹோல்டர் தான் நீங்களே தவிர்த்து அந்த பிசினஸ் சரியா பர்ஃபார்ம் பண்ணல, அது வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் வந்து சரியாவே போகல அப்படின்னா அந்த ஷேர் வேல்யூ வந்து குறைஞ்சு போயிடும். நீங்க வாங்கின விலையில இருந்து அந்த ஷேர் வேல்யூ குறைஞ்சதுனாலே உங்களுக்கு வந்து நஷ்டம் தான். ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு பயமே. அந்த குறிப்பிட்ட கம்பெனி வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணலன்னா அதோட ஷேர் வேல்யூ வந்து இறங்கிடும். ஸோ ஒரு குறிப்பிட்ட கம்பெனி காசு தேவைப்படுது அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக அப்படின்றதுக்காக அந்த கம்பெனியை வந்து பல ஷேர்ஸா பிரிச்சு பப்ளிக்கு கொடுத்து பப்ளிக் கிட்ட இருந்து காசை வாங்கி அந்த கம்பெனி டெவலப் பண்ணிக்கிறாங்க. அந்த கம்பெனி நல்லா டெவலப் ஆச்சுன்னா அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ வந்து அதிகமாகும். அது மூலமா பீப்புள் அவங்க வச்சிருக்கிற ஷேர் வேல்யூ அதிகமாகும். அதை வந்து செகண்டரி மார்க்கெட்ல விற்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களை ஹோல்டும் பண்ணலாம். அதோட வேல்யூ அதிகமாகும். அந்த கம்பெனி குறிப்பிட்ட லாபத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கு எடுத்து டிவிடெண்டா பீப்புளுக்கும் கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கான்செப்ட். இதுல வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது. டெரிவேட்டிவ்ஸ், ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப டீடைல்டா போகும். அது வந்து ரொம்ப டீப்பான ஒரு டாபிக். இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கங்க. ஃபர்தர் கமிங் வீடியோஸ்ல வந்து அதை பத்தி எல்லாமே டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்ரெடி நான் வந்து ஆப்ஷன்ஸ் பத்தி பேசிக்ஸ்லாம் வந்து நான் என்னோட சேனல்ல வந்து போட்டிருப்பேன். ஸோ யூ கேன் வாட்ச் தேர். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ புதுசா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரவங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா எக்ஸ்ப்ளோர் ஃபைனான்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.